ஹரஹர நம பார்வதீபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி என்று விஸ்வாவசு வருஷம் ஆசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 3ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. இன்று கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் என்ற அற்புதமான பெயரை தாங்கி வருகின்ற கிரகணம் பல கோடி புண்ணியங்களை சேர்க்கின்ற நல்ல நாள். விளக்கமாக பார்ப்போம். திரு அண்ணாமலை கிரிவலம் பஞ்சாங்க முறைப்படி சந்திர கிரகண காலமானது செவ்வாய்க்கிழமை பகல் 3:20 முதல் மாலை 6:47 வரை. இது ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம், பிரதோஷம் போன்று மிக மிக சொல்ல மாளாத அதி அற்புதமான புண்ணிய விருத்தி நேரமே இந்த கிரகண நேரம். இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெறுவதற்கு எப்படிப்பட்ட சாபங்கள், பித்ரு சாபங்கள், குரு சாபங்கள் இவைகள் இருந்தால் அவைகளை நீக்கி, எத்தனையோ கிரக தோஷங்கள் இருக்கும், அவைகளெல்லாம் நீங்குவதற்கு தக்க குறிப்பிட்ட நேரம் என்று கணிந்து வந்து இருக்கிறது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்திலே வெளிவருவதோ கிரிவலம் வருவதோ வேண்டாம், கூடாது. கையில் தர்பையுடன் இறை சிந்தனையில் தெய்வ நாமங்களை சொல்லிக்கொண்டே அதை மட்டுமே மனதில் நினைத்து பாராயணம் செய்து இறை நாம ஜபம் மட்டுமே செய்து கிரிவலம் ஆற்ற வேண்டும். புழுவாக பூச்சியாக எந்த வகையிலும் சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள் போன்ற பலரும் கிரிவலம் வருவதால் தேவையற்ற சிந்தனை பேச்சுக்களை தவிர்த்து நீங்கள் கிரிவலம் வரும்பொழுது உங்களுடன் ஒருவராக ஒரு சித்தனோ மகானோ வருவார். இப்படி பிரண்டல கிரகண கிரிவலம் என்று இன்றைய பெயர். பிரண்டல கிரிவலம் இதை பற்றி இதுவரை யாருமே சொல்லி இருக்க முடியாது. காரணம், ஞானபத்திர கிரந்தம் எடுத்து உரைக்கின்ற அன்றுதான் ஜீவநாடி தத்துவம் போல இது. இப்படி இதனுடைய முறை, சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு, அதாவது துவங்குவதற்கு சற்று முன்பு கிரிவலத்தை துவங்கி கிரகணம் நிறைவு பெற்ற பின்னர் கிரிவலத்தை பூர்த்தி செய்து தக்க தான தர்மங்களை செய்யுங்கள். இவற்றை செய்து நீங்கள் இன்று பழகிவிட்டால் இறை சிந்தனையுடன் ஆலயத்தினுடைய நடை மூல ஸ்தானம் திறக்காவிட்டாலும் நீங்கள் ஆலயத்தினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் மூலையிலோ இருந்து அந்த இறை பெயரை, இறை நாமத்தை ஓதி வழிபடும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற எத்தனையோ கோடி பிரச்சனைகள் தீர்வதற்கு வழியை தரும் நல்ல நாள். ஒரு முறை இன்று சந்திர கிரகணத்திலே சிவசிவா நாராயணா என்று ஒரு தடவை சொன்னால் அது கோடி முறையாக பெருகிவிடும். இன்று தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் இந்த கிரகண காலத்தில் உணவு உண்பது, ஏதோ சிறு நொறுக்கு தீனி இவைகளை உண்பதை தவிர்த்து நீங்கள் இதற்கு முன்பாகவே ஆகாரத்தை எல்லாம் முடித்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுவது. காரணம், இன்று பல பேர் பலவிதமான வியாதிகளால் துன்புறுவதற்கு காரணம் கிரகண நேரத்தில் உணவு உண்டதன் பலன். ஆகையினால் நீங்கள் இப்படிப்பட்ட காலத்தை தவிர்த்து இன்று ஆலயத்திலே அங்கங்கு உங்களுக்கு உத்தரவுப்படி, கோவில் விதிப்படி திருவிளக்கு ஏற்றி வேத பாராயணம், நாம சங்கீர்த்தனம், சிவபுராணம், தேவார பாடல்களை ஓதி மகிழ்ந்து கடைசியில் கிரகணம் விட்ட பிறகு குளித்து ஸ்நானம் செய்து தலைமுழுகி சாந்தி பரிகாரங்கள் செய்கின்ற நல்ல விஷயம் தெரிந்தவர்களை வைத்து செய்வது நல்லது. அறையும் குறையுமாக ஏதோ ஒரு பரிகாரம் ஒரு நிமிஷத்தில் செய்கின்றேன் என்பதெல்லாம் கிடையாது. நமது செய்த பரிகாரத்தை அது குறைந்த அளவாக இருந்தாலும் நிறைவாக இறைவனிடம் சமர்ப்பித்து உங்களது தர்மத்தையும் தானத்தையும் பூஜை பலன்களையும் ஜெபத்தப பலன்களையும் உங்களது சர்க்குருவிற்கு நீங்கள் அழைத்து விட்டால் இன்றைய நீங்கள் பெரும் புண்ணியம்
மூட்டை மூட்டையாக, கோட்டை கோட்டையாக, மலை மலையாக சேருகின்ற நல்ல நாள். எந்த விதமான தேவையற்ற பேச்சுக்கள் இவைகளெல்லாம் தவிர்ப்பது நமக்கு நல்லது. சரீர ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கும் அவர்கள் இறைநாமத்தை சொல்ல தக்க ஏற்பாடு செய்து ஒலி, அதாவது ரேடியோ, இந்த மாதிரி இறைநாமங்களை ஓதுவது வீட்டில் நல்லதை கொடுக்கும். ஆலயத்திலே பல கோடி சித்தர்கள் அந்தந்த ஊரிலே உள்ள சிறிய கோவில், பெரிய கோவில், பூஜையே இல்லாத கோவில்களெல்லாம் இன்று சூக்ஷம ஸ்தூல காரணக்காரிய வடிவிலே எறும்பாகவோ, பசுக்களாகவோ, காளைகளாகவோ, ஆடுகளாகவோ, பறவைகளாகவோ கண்டிப்பாக வருவார்கள். இதுபோல் ஒரு கிரகணம் கிடைப்பது மிக மிக அரிது. இன்று சந்திர கிரகணம் முறை, சந்திரகிரகணம் துவங்குவதற்கு முன்பாக நீங்கள் கிரிவலம் செய்கின்றவர்கள் கிரிவலத்தை துவங்கி கிரகணம் முடிவதற்குள் கிரிவலம் நிறைவு செய்வது நன்மை பயக்கும். பலன்கள் என்னவென்று கேட்டால், தந்தையின் ஆசி கிடைக்கும். அவர்களால் கிடைக்க வேண்டிய என்னென்னவோ உங்களுக்கு அது தேவையானவை கண்டிப்பாக தேரும். ஆரோக்கியம் அதிகமாக கிடைக்கும். நோய் நிவர்த்திக்கு உதவும் நல்ல நாள். இது பூத கிரகண கிரிவலம் என்று பெயர். முறை சந்திர கிரகணம் துவங்கிய பின் கிரிவலம் துவங்கி கிரகணம் முடிந்ததும் கிரிவலத்தை நிறைவு செய்வதும். இதனுடைய பலன்கள், எப்பேற்பட்ட தடைகள் எல்லாம் இருந்தால் அவை நீங்கி நல்ல காரிய சித்தி, நிலம், அலுவலகம், உத்தியோக உயர்வு ஆகியவற்றில் உள்ள எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க துணை புரியும் கிரிவலம். கிரிவலம் நிறைவு பெற்ற பின் தாங்கிய தர்ப்பைகளை, நீங்கள் கையில் வைத்து கொண்டிருக்கின்ற தர்ப்பைகளை நீருள்ள கிணற்றில், கோயில் குளத்தில் சேர்த்த பின்பு தர்ப்பணம் செய்து நீராடுதல் நலம். இப்படி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டுள்ளதை நன்றாக செய்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க எல்லாமல்ல அவரவர்கள் சத்குரு, குலதெய்வம், எல்லை தெய்வம், பல கோடி தெய்வதா மூர்த்திகள், சூரிய சந்திர நட்சத்திர மண்டலத்தில் உள்ள தேவதைகள் உங்களுடன் இன்று வந்து உரையாடி மகிழ்ந்து செல்லும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளால் அருணாச்சலா.